ஹலோ செல்லகுட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எல்லாருமே ஆக்சுவலாக எல்லாத்தையும் பார்த்து 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 கொஞ்சம் புதுசாக போடுங்கன்னு என்கிட்ட ஒரு சிலர்லாம் சொன்னீங்க. ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி கொண்டு போகிறேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாக இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறோம். அங்கே தான் அப்படியே படுத்த படுக்கையே இருக்கார். இப்போ ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு இப்போ நீ கண்ண முடியும் அப்படின்னு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கண்ணில் இருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. ஸோ இப்படி ஜிக்கே அழுதுட்ருக்கா. இப்போ ஜிமினா உள்ளே வந்துட்டா. ஜிக்கே ஒன்றும் இல்லை அவனுக்கு சரியாயிடுவான், அவன் எந்திரிச்சிருவான், ப்ளீஸ் நீ அழுகாத ஜிக்கே அப்படின்னு ஜிமினா ஜிக்கே சமாதானப்படுத்தவும் அதுக்கு ஜிக்கே பாரு ஜிமன், 6 வருஷம் ஆச்சு, இன்னும் கோமாலேருந்து இவன் எந்திரிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லுவான். சரிடா ஒன்றும் இல்லை, அவன் சரியாயிடுவான் அப்படின்னு இப்போ ஜிமினா ஜிக்கே ஒரு மாதிரி கூல் டவுன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கொஞ்சம் காமிச்சோம்னா டேவும் ஜேகேவும் தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2 பேருமே லைஃப்பை அழகாக லீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன் டே என்ன ஆச்சுன்னா, டே ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய லாரி டேவை இடித்து தள்ளியிருக்கும். ஸோ அந்த இதில் டே அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி கோமாக்கு போயிட்டார். இன்ன வரையும் கண்ணு முழிக்கல. 6 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ ஜிக்கே தான் டேவை பார்த்து அப்படியே அழுகிறாரு. தயவு செஞ்சு என் கூட வந்துட்டு ப்ளீஸ், என்னை விட்டு மட்டும் போயிடாதட்டு ப்ளீஸ், என்னால் சுத்தமாக தாங்க முடியாதுட்டு அப்படின்னு ஜிக்கே ரொம்ப அழுகிறாரு. இப்போ சுகா வந்துடு. ஜிகே எதுக்கு நீ இப்போ அழுதுகிட்டே இருக்கா? இப்போ அழுகிறதுனால அவன் இப்போ வந்துடுவானா அப்படின்னு கேட்கலாம். என்கிட்ட உயிரோடு தான் இருக்கான், எல்லாமே என்ன செத்து போயிட்டு மாதிரி எல்லாருமே ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ ஜிகே ரொம்ப ஒரு மாதிரி கோபத்தோடு கத்த. இப்போ அதை கேட்டுட்டு சரிடா அவன் உயிரோடு தான் இருக்கான், ப்ளீஸ் அவனுக்காக வச்சு நீ அழுகாதடா, நீ அழுது உடம்பு தாட்டா வீக் ஆகும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டுட்டு பரவாயில்ல எனக்கு என்கிட்ட வேணும் அப்படின்னு இப்போ ஜிகே ஒரு மாதிரி ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. அவரால் சுத்தமாக முடியலை, என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே டேவை பார்த்துக்கிட்டே அப்படியே சேர்லேயே உட்காந்துருக்காரு. டேவோட கையை பிடிக்கிறாரு, டேவை பார்க்குறாரு. அப்படியே கொஞ்சம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ ஜிமினா ஜிகே இந்த நிலமையில பார்க்கவும் ஜிமினால சுத்தமாக முடியல. ஸோ ஜிகேவோட கையை பிடிச்சிட்டு வா, இங்கேயே உட்காந்துனா நீ ரொம்ப அழுதுருவடா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா ஜிகே கையை பிடிச்சிட்டு வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே கூட்டிகிட்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் இங்கே உட்கார்றா ப்ளீஸ்டா, அவன் சரியாயிடுவான்டா, ஏன்டா இப்படி பண்ணுற நீ அப்படின்னு ஒரு மாதிரி கேட்கவும், ஏன் டேடா நான் ஏன் டேவை நான் பாதுகாப்பாக பார்த்துப்பேன், அவனுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்னடா பண்ணுறது, வீச்சி இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லவும், அதுக்குன்னு என் டேவை பெண்ணா உயிரோடு கொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, அவனும் எங்களோட ஃப்ரெண்டுடா, எப்படிடா எங்களுக்கு கொல்ல மனசு வரும் அப்படின்னு கேட்கவும், அப்புறம் என்னடா என்னையும் அழுக விட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டுட்டு இப்போ ஜிமினா கோவப்பட்டு, யார் சொன்னா, நாங்கள் சொன்னோமா, அவனை பற்றி நாங்கள் ஃபீல் பண்ணலன்னு நாங்கள் சொன்னோமா, டேய் உன்னையோடு பயங்கரமாக நாங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம்டா, எங்களோட ஃப்ரெண்டுடா, எப்படிடா எங்களுக்கு விட்டு கொடுக்க தோணும் அப்படின்னு ஜிவனா கேட்கவும், இப்போ சுகர் இடையில பூந்துட்டு சரி கொஞ்சம் எல்லாருமே கூல் டவுன் ஆகி கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ், யாருக்காகவும் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஜிக்கே என்ன சுகா சொல்கிற, என்ன சத்தியமாக முடியலடா, டேவா இந்த நிலைமையில பார்க்கவும் முடியலடா அப்படின்னு சொல்லவோ, ஜிக்கே எனக்கு புரியுது, அதுக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கப்போ, என்ன பண்ணுறதா, எல்லாத்தையும் என்கிட்ட கேளுங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஜிக்கே அகேன்னு அழுக. இப்போ ஜிமினா சரி அழுகாதடா, அவன்
அகைன் உனக்காகவாச்சும் வருவான் அப்படின்னு வந்து இப்போ ஜிமினா சொல்லவும், இப்போ அதை கேட்டுட்டு ஜேகே வந்து வருவானாடா டேய் சொல்லுடா அப்படின்னு வந்து சொல்லவும், டேய் வருவான் ப்ளீஸ் நீ அழுகாதடா அப்படின்னு வந்து சொல்லவும், "ஆம், சரி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகே வந்து அப்படியே உட்காந்துருக்க அவர் அழுத தடம் அப்படி வந்து தெரியுது, கண்ணுலயே தெரியுது. இப்போ வந்து இப்போ ஜேகே எங்கே போகிறாருன்னா டேரெக்டாக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் ஒரு பெரிய அதிர்ச்சி வந்து காத்துட்ருக்கு. இப்போ ஜேகே தான் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜேகேக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. அதை போய் இந்த கூட்டத்தை எல்லாத்தையும் போய் விலக்கி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு ஐஸ் பெட்டியில் தான் ஜிக்கியோட அம்மா படுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜிக்கி அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறாரு. அப்படியே நிற்கிறாரு. ஜிக்கியோட அப்பா வந்து பார்த்துட்டு எங்கடா போன அவள் எவ்வளோ நேரம் உனக்காக கால் பண்ணிக்கிட்டே இருந்தா நீ ஏன்டா எடுக்கல அப்படின்னு கேட்கவும், நான் டிவி பார்க்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். டேய் என்னடா அவளுக்கு ஆல்ரெடி உடம்பே சரியில்லை, உன்னை பார்த்துக்க சொல்லி தானடா விட்டுட்டு போனேன், பாரு அவள் செத்து போயிட்டா, இனி வருவாளா அப்படின்னு வந்து சொல்லுவோம். சாரி டாட் அப்படின்னு சொல்லுவோம். டேய் உன் சாரி எடுத்து தூக்கி குப்பத்தட்டில் போடுறா, பாடுறா டேய் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு வந்து ஜிக்கியோட அப்பா அப்படியே எழுதுறாரு. இதை பார்த்துட்டு ஜிக்கி அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறாரு. கண்ணிலேருந்து இப்போ டிஎஸ்சி வரல, அப்படியே நிற்கிறாரு. இப்போ ஒரு பக்கம் ஜிக்கியோட அம்மா இறந்தே போயிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜிக்கிக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெயிண்ட் ஆகுறாரு. இதை பார்த்துட்டு ஜிக்கி கிந்திரி ஜிக்கி அப்படின்னு வந்து சொல்லுவேன். இப்போ அங்கே யார் வரான்னா மறுபடியும் ஜிமின் தான் வராரு. ஜிமின் வந்து ஜிக்கி இப்படி இருக்கிற நிலைமை பார்த்துட்டு இப்போ ஜிமின் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணவும் அங்கே இருக்க டாக்டர்ஸ்லாம் ஜிக்கியோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லவும், ஒரு நாளில் அவருக்கு டிப்ரெஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லவும், ஓ ஏன் டாக்டர் அப்படின்னு சொல்லவும், ஆல்ரெடி நீங்கள் டேனும் ஒருத்தவங்கள அட்மிட் பண்ணியிருக்கீங்களா, அவருக்கு இப்போ சீரியஸான கண்டிஷன் அண்ட் இப்போ நீங்கள் சொல்கிறத பொறுத்து பார்த்தா அவர் ரெண்டு சைடுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், எந்த வழியும் இல்லை, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகணும்னா தயவு செஞ்சு இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். அவருக்கு இப்போ பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும், இல்லைன்னா அவர் ஏதாச்சும் தப்பான முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். தப்பான முடிவுனா எது சொல்கிறீங்க டாக்டர், சூசைடா? அது இல்லை, லைக் கெட்ட வழி மாஃபியா அந்த மாதிரி வழியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுட்டு ஜமுன் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஐயோ மாஃபியாவா, இவன் மாஃபியா ஒர்க்குக்கு போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜிமினா வந்து ஜேகே பார்க்குறாரு. பார்த்தாரா ஜேகே அப்படியே படுத்திருக்காரு, அன்கான்ஷியஸாக படுத்திருக்காரு. அவர் அந்த 2 ஃபீலிங்ஸையும் சுத்தமாக தாங்க முடியல. ஒன்று ஜேகேவோட அம்மா டெத்து, இன்னொன்று டே வந்து எப்படி இருக்கான், இன்னும் கண்ணு கூட முழிகலையே அப்படின்னு இன்னொன்று ரெண்டுமே அவருக்கு வந்து ரெண்டுமே இப்போ ஒரு இழப்பு தான். ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டனால தான் இப்படி ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி இப்படி வந்து படுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவர் ரொம்ப டிப்ரெஷன் ஆகினாருன்னா மெமரிஸ் லாஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லவும், இது கேட்டுட்டு ஜினா வந்து ஷாக் ஆகிட்டு, எப்படி சார் அப்படின்னு சொல்லவும், இதில் ஒரு பேசிக் லாஜிக் இருக்குது. என்னென்னா ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆனால் இல்லாட்டி ரொம்ப ஏதாச்சும் வந்து வற்புறுத்திக்கிட்டே இருந்தால் மெமரிஸ் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மெமரிஸையும் வந்து இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுட்டு ஜிம்னா வந்து சரி டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜேகே அங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஜேகேயோட அப்பா தான் வெளியே நின்றுட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அங்கிள் உங்களுக்கு தெரியாத விஷயமா, டே ஆல்ரெடி இப்படி இருக்கான். ஸோ ஜிக்கியோட அம்மாவும் இப்போ இறந்து போயிட்டாங்க. ஸோ அவனால் இந்த 2 பெயினையும் தாங்கிக்க முடியல. ஸோ டிப்ரெஷன் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லவும்,
சரி டாக்டர் என்ன சொன்னாங்க? அவன நீ டிப்ரஷன் ஆக விடாம பார்த்துக்கணுமா? இல்லன்னா அவனுக்கு மெமரி லாஸ் ஆயிருமா? இல்லன்னா அவன் இந்த மாஃபியா சைடு வந்து போயிருவான் அப்படின்னு சொல்லவும், எப்படி மாஃபியா சைட் வழியா போயிருவான் அப்படின்னு சொல்ற? அப்படின்னு கேட்கவும், ஆக்சுவலா ரொம்ப டிப்ரஷன் ஆனோன்னா, அவங்களுக்கு மைண்டுக்குள்ள நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு தோணி, அவங்க வேறு வழிக்கு கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லவும், ஓ! அப்படியா ஜீவன்? அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இப்ப ஜிகேவோட அப்பாவும் வந்து உட்காந்துருக்காரு. இப்ப என்னன்னா, டே தான் அப்படியே படுத்தே இருக்காரு. அவர் இன்னும் கண்ண முடியல. இவன் வந்து ஜிகேவோட அப்பா தான் டேவ வந்து அந்த கிளாஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல கிளாஸ் இது இருக்கும்ல, அந்த இதில வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் மனசுக்குள்ள நெனைக்கிற ஒரே விஷயம், "டேய் நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லாயிருக்கும் டேய். ப்ளீஸ் வந்துரு" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஜிகேவோட அப்பாவும் வந்து ஜிகே பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜிகே வந்து லைட்டா கண்ண முழிக்கிறாரு. கண்ண முழிச்சு பார்த்தா எதிர அவங்க அப்பா, பக்கத்துலேயே தான் ஜிம்மன். இப்போ இத பார்த்துட்டு, "நீங்கலாம் யாரு?" அப்படின்னு வந்து கேட்க, ஜிமினுக்கும் ஜேகேவோட அப்பாவுக்கும் ஷாக். அந்த அந்த வாய்ஸ் டோன் கேட்கும்போதே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி ஷாக் ஆகுது. "ஜிகே நீயா அது?" அப்படின்னு கேட்குறான். "ஆம், நான் தான் ஜேகே. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் ஜேகேன்னு?" அப்படின்னு வந்து கேட்கவும், 2 பேருக்குமே ஷாக். "என்னடா சொல்ற? நான் தானே ஜிமன்" அப்படின்னு சொல்லவும், "ஜெமனா? நீ யாரு?" அப்படின்னு வந்து கேட்கவும், அ அ ஜெமன்லாம் அப்படியே ஷாக்ல முழியிறான். இவ வந்து ஜிகிட்ட "ஜிகி நான் தான் உன்னோட அப்பா" அப்படின்னு சொல்லவும், "ஆ அப்பாவா? நான் ஆர்ஃபனேஜ்ல தானே வளர்ந்தேன். எப்ப?" அப்படின்னு வந்து ரொம்ப ஒரு மாரி யோசிக்கிறாரு. இப்போ வந்து இத பார்த்துட்டு ஜிமின் வந்து, "ஜிக்கி நீ யோசிக்காத" அப்படின்னு சொல்லவும், "நீ யாரு? எனக்கு ரூல்ஸ் போடுறதுக்கு நீ யாரு?" அப்படின்னு வந்து கேட்கவும், ஜிமினுக்கு என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு சுத்தமா புரியல. ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆகுறாரு. கன்ஃப்யூஸ் ஆயிட்டு, "ஜிக்கி நீ தானே?" அப்படின்னு கேட்கவும், "ஆமா, நான் தான் ஜேகே. இப்ப எதுக்கு 2 பேரும் இப்ப நீ சுத்தி நிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்கவும், "ஜிக்கி நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையா?" அப்படின்னு கேட்கவும், "ஷபா தெரியல. நீங்க யாரு?" அப்படின்னு வந்து சொல்லவும், இப்ப வந்து ஜிம்னா வந்து பார்த்துட்டு, "நீ யாரு ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்னு கேட்கவும், ஆம் நான் மாஃபியா அப்படின்னு சொல்லவும், ஜிம்முனுக்கு ரொம்ப ஷாக். "என்ன? மாஃபியாவா?" அப்படின்னு சொல்லவும், ஆம், ஆமா. நான் நம்பர் 1 மாஃபியா. ஸோ நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெர்ல. நான் அங்க கன் ஷாட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஜிமினாக்கு பெரிய ஷாக். ஆக்சுவலா இப்போ வந்து ஜேகேக்கு ஃபுல் மெமரி எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இப்போ அவர் வந்து என்ன மெமரியில இருக்காருன்னா, ஆக்சுவலா இப்போ ஜேகே வந்து மாஃபியா பர்சனா வந்து அவரோட மெமரிஸ் ஃபுல்லா இப்போ மாஃபியா அப்படின்னு வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால இப்போ ஜேகே வந்து மாஃபியாவா மாறிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ ஜேகே வந்து சரி நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஆல்ரெடி எனக்கு அங்கே நிறையா எனிமீஸ் இருக்காங்க. ஸோ நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அவர் வந்து அந்த குளுக்கோஸில் அப்படியே பிச்சு போட்டுட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு, "டேய் டேய் என்னடா பண்ணுற?" அப்படின்னு கேட்கவும், "நீ யாரு? எப்போ பார்த்தாலும் என்னை தடுத்துக்கிட்டு நிறுத்திக்கிட்டே இருக்கா? நீ யார் ஃபர்ஸ்ட்டு?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜிகே அப்படியே ஜிமினோட கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்குறாரு. "நீ யாரு? நீ யாரு? நீ யாரு?" அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்காரு. "டேய் டேய் விட்றா நான் தானே ஜிமின்" அப்படின்னு சொல்லவும், இது கேட்டுட்டு, "நீ யார் எவருன்னு தெரியாது, என் வழியை குறுக்கிடாத" அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜிகே வந்து ஜிமினை அப்படியே வந்து தள்ளி விட்டுட்டு அவர் வந்து போகிறாரு. இதை பார்த்துட்டு ஜிகேவோட அப்பா, "என்னடா ஆச்சு அவனுக்கு?" அப்படின்னு கேட்கவும், இப்போ ஜிமினா வந்து சொல்கிறாரு, "அங்கிள் எல்லாமே முடிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்லவும், "என்னடா ஆச்சு?" அப்படின்னு கேட்கவும், அவன் இப்போ ஃபுல் மெமரி லாஸ் ஆகி இப்போ ஃபுல்லாக மாஃபியாவும் மாறிட்டான் அப்படின்னு சொல்லவும், "ஓ மை காட்! இப்போ என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லவும், "ஒன்றும் பண்ண முடியாது. அவனா ரெக்கவர் ஆகி வர வரையும் நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்" அப்படின்னு சொல்லவும், "சரிடா, ஆனால் இப்போ டீயோட நிலைமை" அப்படின்னு கேட்கவா, "டீ கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கான், பார்த்துக்கலாம்" அப்படின்னு வந்து சொல்லவும், "சரிடா, ஏதோ
ஏன்னோ நடக்க போகுது, ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லவும், அங்கிள் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், டேய் இதுடா நல்லது, இப்போ ஜிக்க வந்து மாஃபியா ஆனது உனக்கு நல்லதா அப்படின்னு கேட்கவும், அங்கிள் அங்கிள் கோவப்படாதீங்க, அவன் அகெயின் அவனோட மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லவும், எப்பிட்றா அப்படின்னு வந்து கேட்கவும், ஞாபகம் வரும் அங்கிள். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் இப்போ மாஃபியாவா மாறிட்டாருன்னா, அவருக்கு கொஞ்சம் நாளோ, வருஷமோ எடுத்து அவரோட மெமரிஸ் அகைன் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஜிக்கியோட அப்பா, ஓகே என்னமோ ஏதோ ஒரு பெரிய சம்பவம் மட்டும் இருக்குடா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜிக்கியோட அப்பா வந்து அப்படியே வந்து உட்கார்ந்துருக்கார். இப்போ வந்து டே தான். இப்போ அங்கே குளுக்கோஸ் எல்லாமே ஏறி அப்படி இப்படி வந்து போயிட்டே இருக்குது. இப்போ டாக்டர் வந்து டேவை வந்து செக் பண்ணிவிட்டு, இன்னும் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கார். நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்க்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பார்க்குறோம். எல்லாம் காடோட கிரேஸ் தான். எல்லாமே காடுக்கிட்ட நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ நாங்கள் எங்கள் முயற்சி பண்ணுறோம். உங்கள் சைட்லேருந்து நீங்களும் வந்து ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், சரி டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ வந்து ஜிம்னா வந்து ஜிக்கியோட அப்பாவை பார்த்துட்டு, வாங்க அங்கிள் போகலாம் அப்படின்னு சொல்லவும், எங்கடா எங்கள் வீட்டுக்கா? ஐயோ எங்கள் வீட்டுக்கு நான் போகலடா, டேய் அவள் இறந்துட்டாடா ப்ளீஸ், அவளை பார்த்துக்கிட்டே இருந்தா நான் அழுதுடுவேன்டா அப்படின்னு சொல்லுவான். சரி வாங்க அங்கிள் வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ ஜிம்னா வந்து வேறு வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. வேறு வீடு பார்க்குற வரையும் சுகாவோட வீட்டில் வந்து தங்குறாங்க. இப்போ சுகாவும் ஜிமினுக்கும் ஆக்சுவலாக மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ மேரேஜ் ஆன கப்புள்ஸ் இவங்க 2 பேருமே. ஸோ இப்போ வந்து ஜிமினாவும் சுகாவும் இப்போ ஜேகேவோட அப்பா வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. லைக் ஜேக்கோட அப்பாவுக்கு வேறு வீடு பார்க்குற வரையும். ஸோ அங்கே வந்து இப்போ சுகாவும் ஜிமினும் ஜேக்கோட அப்பா கூட கொஞ்சம் வந்து லைஃப் ஓரளவு ஓட்டுறாங்க. ஆனால் ஜேக்கோட அப்பா வந்து சுத்தமாக சந்தோஷமாக இல்லை. தான் மகன் இப்படி மாஃபியாவாக மாறினது அவருக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை. அண்ட் ஜேக்கோட அப்பா வந்து ஜேக்கோட அம்மாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஜேக்கோட அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ். ஸோ 2 பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஜிக்கோட அப்பா தான் மனசுக்குள்ளே, என்னை விட்டு போக மாட்டேன்னு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த, பட் நீ ப்ராமிஸை மீறிட்ட, நீ என்னை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்ட, எட்டாத அளவுக்கு தூரமாக போயிட்ட, நான் இனி இங்கே வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. இதை பார்த்துட்டு ஜிமினா வந்து, இங்கே பாருங்க அங்கிள், தயவு செஞ்சு நீங்களும் எதுவும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைடா நான் இங்கே வாழவே எனக்கு பிடிக்கலடா, என் ஒய்ஃபோட சந்தோஷமாக நான் அங்கேயாச்சும் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அங்கிள், இப்போ ஜிக்கோட நிலைமையும் சரியில்லை, உங்களோட மைண்ட் செட் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் நீங்கள் ஜிகேக்காவாச்சு இங்கே இருந்தே ஆகணும். ஏன்னா இப்போ ஜிகே என்னவா இருக்கான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், தெரியுதுடா, ஆனால் அதுக்குன்னு நான் எவ்வளோ நாள் அவன் வந்து இப்படி சரியாயிடுவான் அப்படின்னு இருக்கிறது. இப்போ அவன் எங்கே இருக்கான், எந்த கண்ட்ரியில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொல்லவும், அவன் கூடிய சீக்கிரம் வந்துடுவான் அங்கிள், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லவும், இதை கேட்டுட்டு எங்க அவன் வரப்போகிறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லவும், எப்படி அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், அங்கே ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த லெட்டர் வந்து படித்து காமிங்க. இங்கே பாருங்க, நீங்கள் யார் அவருன்னு எனக்கு எல்லாமே எதுவுமே தெரியாது. நீங்கள் இவ்வளோ நாள் என்னைய பத்திரமா பார்த்துட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் இங்கேருந்து கிளம்புறேன், இந்த கண்ட்ரியை விட்டே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் பை ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போட்டு சைன் போட்டு அதை அப்படியே வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜிம்னா வந்து, போயிட்டானா அப்படின்னு சொல்லுவோம், அவன் இந்நேரத்துக்கு போயிருப்பான் அப்படின்னு வந்து சொல்லவும், ஸோ கட் பண்ணி நம்ம நியூயார்க்கை தான் காட்டுறோம். ஸோ நியூயார்க்கில் இப்போ ஜேகே தான் அப்படியே கெத்தாக வந்து இறங்குறாரு. அவ்வளோ பாடி கார்ட்ஸ் ஜிக்கு பின்னாடி. ஸோ எல்லாருமே வந்து இப்போ கார் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஒரு பேலஸ்க்கு வந்து போகிறாங்க. அந்த பேலஸை பார்த்தோம்னா
அவ்வளோ மேட்ஸ், பாடிகார்ட்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க. அங்கே ஒரு பெரிய பாஸ் மாதிரி ஒருத்தர் இருக்கான். ஆக்சுவலாக ஜேகேவோட பெரிய பாஸ். ஜேகே வந்து மாஃபியா கிங்காக இருந்தாலும் லைக் மாஃபியா கிங்குக்கே அந்த வட்டாரத்துக்கே ஒரு சின்ன பாஸ் மாதிரி இருப்பான். அந்த பாஸ் கிட்ட தான் வந்திருக்காரு ஜேகே. இப்போ ஜேகே வந்துட்டு சொல்லுங்க, அதுக்கு இங்கே வரையும் வர வச்சிங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கப்போ, ஓ ஜேகே வந்துட்டியான்னு ரொம்ப நாளாச்சு நீ பார்த்து அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப லேட் பண்ணிட்டா, இந்த தாட்டி நீ அடுத்த இதுக்கு நீ தயாராகணும் அப்படின்னு சொல்லப்போ, கன்ஃபார்ம் இந்த தாட்டி எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லப்போ, இந்த தாட்டி எந்த மிஸ்டேக்கும் நடக்காமல் அந்த ட்ரக்ஸ் எல்லாமே போய் நெக்ஸ்ட் கண்ட்ரியில் வந்து போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லவும், இது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, அண்டு இது எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த 7 கிங்ஸ் ஆஃப் ஃபாலின் கிங்டமோட சீசன் 2 கேட்குறது எனக்கு புரியுது. நான் வந்து கொஞ்சம் இந்த இதை முடிச்சுட்டு அகெயின் அதுக்கு போயிடுவேன், சீசன் 2க்கு போயிடுவேன். ஸோ சீசன் 2 கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க, உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? பாய் பாய். நெக்ஸ்ட் இந்த பாட்டில் பார்க்கலாம். பாய்.